நபி முகமது மற்றும் ஆயிஷா அவர்களுக்கிடையேயான நித்திய காதல் கதையை பற்றி உங்களுக்கு தெரியுமா? வாங்க கதைக்குள்ள போகலாம். ஆயிஷா அவர்கள் நபியின் நெருங்கிய தோழரான அபு பக்கர் அவர்களின் மகள். இளமையான புத்திசாலியான உற்சாகம் நிறைந்த ஆயிஷா நபி அவர்களை கவர்ந்தார். தெய்வீக கனவின் வழிகாட்டலா அவர்களின் திருமணம் அல்லாஹ்வா நிர்ணயிக்கப்பட்டது. அவர்களின் வீட்டு வாழ்க்கை விளையாட்டுத்தனம் மற்றும் அன்பால் நிறைந்திருந்தது. அவர்கள் பாலைவனத்தில் ஓட்டப்பந்தயம் ஓடினார்கள், சிரித்தார்கள், ஒருவரை ஒருவர் கிண்டல் செய்தார்கள். காதல் என்பது மகிழ்ச்சியும் இணைப்புமாக என்பதை காட்டினார்கள். ஒரு இரவு அவர்கள் ஒன்றாக படுத்திருந்த போது ஆயிஷா கேட்டார், அல்லாஹ்வின் தூதரே, என் மீது உங்க அன்பு எப்படி? நபி சிரித்துக்கிட்டு, வலுவான முடிச்சு போல என்று பதிலளித்தார். அன்றிலிருந்து ஆயிஷா அடிக்கடி முடிச்சு எப்படி இருக்குது என்று கேட்பார். நபி எப்போதும் போல் வலுவா என்று பதிலளிப்பார். நபி தனது அன்பை எளிய ஆழமான வழிகளில் வெளிப்படுத்தினார். ஒரே கோப்பையில் இருந்து குடிப்பது முதல் ரோஜா கண்ணங்கள் என்று பொருள் கொண்ட ஹுமைரா என செல்ல பெயரால் அழைப்பது வரை அவர்களின் காதல் கதை உண்மையான காதல் விளையாட்டுத்தனமானது என்பது நமக்கு கற்பிக்கிறது. அவர்கள் அடிக்கடி ஒருவர் மீது ஒருவர் விளையாட்டாக தண்ணீர் தெளிப்பார்கள், உணவை பகிர்ந்து கொள்வார்கள், ஒருவருக்கொருவர் பாசத்தோடு ஊட்டி விடுவார்கள். ஆயிஷா ஒரு மனைவி மட்டுமல்ல, ஒரு மாணவியும் ஒரு அறிஞரும் கூட. அவர் கீதானுக்கும் மேற்பட்ட ஹதீஸ்களை விவரித்து நபியின் போதனைகளை பாதுகாத்தார். அவர்களின் பிணைப்பு ஆன்மீக மற்றும் அறிவு சார்ந்தது, நம்பிக்கையில் ஒரு கூட்டு. நபியின் இறுதி காலத்தில் ஆயிஷா அரளி அசைக்க முடியாத பக்தியுடன் அவரை பராமரித்தார். அவர் அவருடைய கைகளில் காலமானார். அவர்களின் ஆழமான தொடர்புக்கு ஒரு சான்று. ஆயிஷாவின் மரபு தொடர்ந்து உத்வேகம் அளிக்கிறது. அன்பு, நம்பிக்கை மற்றும் அறிவு ஆகியவை ஒன்றோடொன்று பின்னி பிணைந்துள்ளன என்பதை காட்டுகிறது. உண்மையிலேயே அவரின் காதலின் நட்சத்திரங்களை எழுதப்பட்டு அல்லாஹ்வால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு காலத்தால் அழியாத பிணைப்பு.